இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 23rd மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையில முல்லன்பூர் சண்டிகரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முல்லன்பூர் பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்குக்கு ஃபேவரான ட்ராக். இங்கே அதிகமாக மேட்சஸ் நடந்ததில்லை. இந்த சீசனில் பஞ்சாப் அண்ட் டெல்லி கடையில் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் டெல்லி ஸ்கோர் பண்ண 174 ரன்ஸை பஞ்சாப் 20th ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பிச்சில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், தென் பேட்டர்ஸால் நல்லா ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும், ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும், நல்லா கண்ட்ரோலாக பவுல் பண்ண முடியும். இங்கே ஓவராலாக ஒரு IPL மேட்ச் தான் நடந்திருக்கு, அதில் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 174 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 177 ரன்ஸை பஞ்சாபும், லோவஸ்ட் ஸ்கோர் 174 ரன்ஸை டெல்லியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா 150 to 189 ஒன் டைம் ரெஜிஸ்டர் இருக்கு. பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத்தை பீட் பண்ணாங்க. சஷாங்க் சிங் தென் அசுதோஷ் சர்மா சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க, பட் யாருமே கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக சிக்கந்தர் ராசாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கந்தர் ராசா லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் இந்த மேட்சுக்கு கண்டினியூ ஆவாருன்னு தோணுது. SRHல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ராசா ஆஃப் பிரேக் பவுலர், ஸோ ட்ராப் பண்ண வாய்ப்பில்லை. தென் ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, பட் ஹர்ஷல் பட்டேலை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு பவுலர்ஸ் பெஞ்சில் இல்லை. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பாக்ட் சப்பில் ஹர்ஷ்தீப் சிங் தென் அசுதோஷ் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். SRH லாஸ்ட் மேட்ச்சில் CSKவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பர் ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. பட் ப்ராப்ளம் SRH எவே மேட்சஸ் 2லையும் லாஸ் ஆயிருக்காங்க. 2 ஹோம் மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே 3வது எவே மேட்ச்சில் ஆட போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மயங்க் அகர்வாலுக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. கண்டினியூ ஆவாருன்னு தோணுது. மயங்க் அகர்வால் ஃபிட்டாக இருந்தால் 11ல் வருவார். தென் இம்பாக்ட் சப்பில் நட்ராஜன் தென் டிராவிஸ் ஹெட் கடையில் ஸ்வாப் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜானி பேர்ஸ்டோ அண்ட் ஜிதேஷ் சர்மா. பேர்ஸ்டோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தார். பேர்ஸ்டோ பழைய SRH பிளேயர். பேர்ஸ்டோ எகென்ஸ்ட் பேட் கமின்ஸ் T20ஸ்ல 25 பால்ஸ் ஆடி 16 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் ஷபாஸ் அகமதுக்கு எகென்ஸ்டாக 7 பால்ஸ் ஆடி 3 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இன்கேஸ் ஷபாஸ் அகமது பவர் பிளேயில் பவுல் பண்ணால் பேர்ஸ்டோ அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஜிதேஷ் சர்மா ஆல்மோஸ்ட் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. க்ளவ் ஒர்க்கும் ஜிதேஷ் சர்மா தான் பண்ணுறாரு. நல்ல பிளேயர், லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடி இருந்தார். அகேன்ஸ்ட் SRH 3 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-24 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஷிகர் தவான் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் RCB அண்ட் லக்னோ நல்லா ஆடி இருந்தார். லக்னோக்கு அகேன்ஸ்டாக 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. அகேன்ஸ்ட் SRH 11 இன்னிங்ஸில் 364 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 36 ஆவரேஜில். லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 99 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகேன்ஸ்ட் SRH. தவான் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். மயங்க் மார்க்கண்டேக்கு அகேன்ஸ்டாக 17 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. தென் புவனேஸ்வர் அண்ட் பேட் கமின்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு 2 பேர்கிட்டையும். பிரப்சிம்ரன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் டீசெண்டாக ஸ்டார்டிங் கிடைக்குது, பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. அகேன்ஸ்ட் SRH 7 இன்னிங்ஸில் 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. புவனேஸ்வர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்ல ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. மினிமம் 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஷஷாங்க் சிங் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ. சூப்பராக ஆடி இருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். கன்சிஸ்டண்டாக ஆட முடியுமா டவுட்டு தான், பட் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. அசுதோஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் 17 பால்ஸில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பவுண்ட்ரிஸை ஈஸியாக கிளியர் பண்ணுறாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் பவர் பிளேயில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் SRH பேட்டிங்கில் 4 இன்னிங்ஸில் 73 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
தென் பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கிரேட்டாக இல்லை எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். சாம் கரன் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் தடுமாறக்கூடிய பிளேயர். மயங்க் மார்க்கண்டே கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. சிக்கந்தர் ராசா சூப்பர் ஆல்ரவுண்டர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 2-3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கில் 5 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங் போடலை. எஸ்ஆர்ஹெச்சில் டிராவிஸ் ஹெட் தென் அபிஷேக் சர்மா 2 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப்பில் இருக்காங்க. ஸோ சிக்கந்தர் ராசா பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் ஒரு விக்கெட் தென் பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ககிசோ ரபாடா விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 10 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2 தடவை 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. அப்துல் சமாதை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் ஓடிஎஸில் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஹென்ரிச் கிளாசனை T20s 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ரபாடா ரொம்ப குரூஷியல். ஹர்தீப் சிங் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. கிளாசனுக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பழைய ஃபார்மில் இல்லை. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 11 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 8.6 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பிரார் எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 4.6 எக்கனாமியில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். எஸ்ஆர்ஹெச் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரிச் கிளாசன் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக சூப்பராக ஆடுறாரு. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசெண்டாக ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் ரபாடா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட் நல்ல ஃபார்மில் இருக்காரு. கொஞ்சம் லக்கும் இருக்குது. ஏர்லியாக ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க. தென் சூப்பராக ஆடுறாரு. ஹெட் எகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் தடுமாறக்கூடிய பிளேயர். தென் எகென்ஸ்ட் ரபாடாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரபாடா பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. கிராண்ட் லீக்கில் டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணியும் பார்க்கலாம். அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸில் குயிக்காக ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 91 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். தென் எகென்ஸ்ட் ரபாடாவும் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. பட் பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுறதால 20-25 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். அப்துல் சமாத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் சான்ஸ் கிடைக்கிறது டவுட். சான்ஸ் கிடைச்சா 10 to 15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏடன் மார்க்ரம் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 3 இன்னிங்ஸில் 99 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுல் பண்ணுறதில்ல. இன்கேஸ் ஏர்லியாக 1-2 விக்கெட் லாஸ் ஆனால் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும் பேட்டிங்கில். இந்த மேட்சுக்கு ஏடன் மார்க்ரம் க்ரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. ஷபாஸ் அகமது பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்கில் 6th டவுனில் ஆடுறாரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட் தென் பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். அகேன்ஸ்ட் பஞ்சாப் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ் ரெட்டி பேட்டிங்கில் லோவர் ஆர்டரில் ஆடுறாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்கிற பிளேயர். டொமஸ்டிக் மேட்சஸில் லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 29 விக்கெட்ஸும் பேட்டிங்கில் ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் விழுது. ஸோ கமின்ஸ் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் மேட்சஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் எக்கனாமியை பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 19 இன்னிங்ஸில் 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 5 for எல்லாம் எடுத்திருக்காரு. ஷிகர் தவானை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். நடராஜன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு.
பவர் பிளே அண்ட் மிடில் ஒரு ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மயங்க் மார்க்கண்டே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இந்த மேட்சுக்கு மயங்க் மார்க்கண்டே குரூஷலாக இருக்க சான்ஸ் இருக்கு. லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் பஞ்சாப்ல இருக்காங்க. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் 4 for எல்லாம் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப். உனாட்கட் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 12 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், தென் பேட்டர்ஸில் ஷிகர் தவான், அபிஷேக் சர்மா, தென் பிரப்சிம்ரன் சிங். ஆல்ரவுண்டர்ஸில் ஏடன் மார்க்ரம், சாம் கரன், தென் சிக்கந்தர் ராசா. பவுலர்ஸில் பேட் கமின்ஸ், ரபாடா, நட்ராஜன், தென் மயங்க் மார்க்கண்டே. பேட்ஸ்டோ அண்ட் டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ஜிதேஷ் சர்மா, சபாஷ் அகமது, நிதிஷ் ரெட்டி, ஹர்பீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் கரன், ஷிகர் தவான், தென் ஹென்ரிச் கிளாசன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பிரப்சிம்ரன், மார்க்ரம், தென் சிக்கந்தர் ராசா எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.